Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் போதிய ஆசிரியர்கள் இல்லை என முறையிட்ட 60க்கும் மேற்பட்ட மாணவிகளை கல்லூரி நிர்வாகம் வெளியேற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணன் கோவில் பகுதியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் கல்வி கட்டணம் கட்ட தவறினால் கல்லூரி தாளாளர் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து கல்லூரி முன்பாக மாணவர்கள் காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் போதை இளைஞர்கள் கடை ஊழியரை தாக்கும் அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. மலையப்ப காலனி பகுதி இளைஞர்கள் 4 திருச்சி நெடுஞ்சாலையில் செயல்படும் பேக்கரி ஒன்றில் சாப்பிட்ட பொருட்களுக்கு உரிய விலை தராமல் தகராறு செய்து கடை ஊழியரின் கன்னத்தில் அறைந்து தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக புகார் அளித்தும் ஏவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தங்கள் பகுதியில் போதை ஆசாமிகளின் அட்டகாசம் அதிகரித்து வருவதாகவும் வணிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் இலவச வீட்டுமனைகளில் அரசு அதிகாரிகள் குளறுபடி செய்வதாக பாதிக்கப்பட்டவர்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மலர்விழி என்பவருக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனையில் கிருஷ்ணராஜ் என்பவருக்கும் பங்கு இருப்பதாக கிராம நிர்வாக அலுவலர் சாரதா தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இடத்தை பிரித்து தருமாறு கிருஷ்ணராஜ் தகராறில் ஈடுபட்டதால் மலர்விழியும் அவரது மகன்களும் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு முறைகேட்டில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்க வீட்டுக்கு முன்ன பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வீடு இருக்குது, அவங்க ப்ரூஃப் எதுவும் கொடுத்துருக்காங்க போல. இப்ப என்னன்றா அவங்களுக்கு பட்டா வரல, எங்களுக்கு பின்னாடி அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்குது, எங்களுக்கு பட்டா வந்திருக்கு. இது என்னன்றாங்க அவங்க வீட்டுக்கு சேர்த்து வந்துச்சுன்றாங்க. அவங்களுக்கு பிரிச்சு கொடுங்க பட்டான்றாங்களா. இங்க பணம் படைச்சவங்களுக்கு தான் அந்த அலுவலகம் கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுமா? அரசியல்வாதிக்கும் பணம் படைச்சவங்களுக்கா? எங்கள் மாதிரி பாமர மக்களுக்கு எல்லாம் செவி சாய்க்காத அந்த அலுவலகம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நடைபெற்ற அரசு முகாமில் மனு அளிக்க வந்த முன்னாள் ராணுவ வீரரை திமுக பிரமுகர் மிரட்டிய சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கீழ்முருங்கை முருகன் நகரை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் சரவணன் தங்கள் பகுதியில் தெருவிளக்கு அமைத்து தர கோரி கடந்த 3 ஆண்டுகளாக பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் கூற அரசு முகாமில் மனு அளிக்க முயன்றார். அப்போது திமுக நிர்வாகி GS ரவி சரவணனை தாக்க முயன்றார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் ரவுடிகளாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். வருஷமா வந்துக்கிறாரு தெரியுமா? எங்கள் தெருவுக்கு மின்விளக்கு வேணும், கம்பத்துடன் கூடிய மின்விளக்கு வேணும்ன்ட்டு கடந்த 23 ஜனவரி 26 போராடிட்டு இருக்கேன். 2023 எம்எல்ஏ கிட்ட எல்லாம் மனு கொடுத்துருக்கேன், கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கேன், டிப்டி கலெக்டர்கிட்ட, பிடிஓ தலைவர் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டேன். கீழே இருந்து மேலே வரைக்கும் நான் எல்லாருக்கிட்டையும் கொடுத்தாச்சு. அப்புறம் சிஎம் செல்லுக்கு 2 டைம் அனுப்பிச்சிட்டேன். கேட்டால் ஃபண்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நீர்பிடிப்பு பகுதியில் டைட்டில் பார்க் அமைக்கும் நகராட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தினர். குன்னூர் நகர்மன்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக கவுன்சிலர்கள் தெருவிளக்கு, சாலை, குடிநீர் போன்ற அடிப்படை தேவைகளை விடியா திமுக நகராட்சி நிர்வாகம் பூர்த்தி செய்து கொடுக்காமல் இருப்பதை சுட்டிக்காட்டினர். தொடர்ந்து நகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமான பந்துமை நீர்பிடிப்பு பகுதியில் டைட்டில் பார்க் அமைக்க 10 ஏக்கர் நிலம் ஒதுக்கும் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்த அதிமுக உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதுடன் வெளிநடப்பும் செய்தனர். சாதாரண ஒரு சாமானியனுக்கு கட்டடத்துக்கு இடம் இல்லை, ஆனால் இன்றைக்கு ஒரு டைட்டில் பார்க் இடம் இருக்கு என்று சொன்னால் ஒரு சட்டத்துக்கும் எதிராக இருக்கு. எனவே உடனடியாக இதை கருத்தில் கொண்டு நகராட்சி நிர்வாகம் இந்த இடத்தை மாற்று இடத்துக்கு ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொண்டு இதுக்கு உடனடியாக இப்பவே இந்த மன்றத்திலேயே நீங்க இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் போராட்டத்தில் இறங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நீர்பிடிப்பு ஆதாரமாக உள்ள இடத்தில் டைட்டில் பார்க் கட்டி அந்த கட்டுவதன் மூலமாக பிற்காலத்திலே வருங்கால சன்னதிக்கு நீர் ஆதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும். அது மட்டுமல்ல, அந்த கட்டிடத்தை அந்த இடத்துல கட்டினா தரம் இருக்காது. நாளைக்கு அந்த கட்டிடத்துக்கு பாதிப்பு உண்டாக்கி பொருள் சேதமும் உயிர் சேதமும் ஏற்படும் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம்.
எங்களை பேச அனுமதிக்காத இந்த திராவிட மாடல் அரசை கண்டித்து நாங்கள் அதிமுக 6 கவுன்சிலரும் வெளிநடப்பு செய்தோம். வேலூரில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி பொது இடங்களில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மேலதாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்துச் சென்று சதுப்பேரி ஏரியில் கரைத்தனர். கள் போதைப் பொருள் என ஸ்டாலின் நிரூபித்தால் 10 கோடி ரூபாய் அவருக்கு பரிசு வழங்கப்படும் என்று கள் இயக்க தலைவர் நல்லுசாமி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் அல்ல என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதில் கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கும் ஸ்டாலின் அரசு கள்ளச்சாராயம் விற்பனையை தடுக்க தவறிவிட்டதாக நல்லுசாமி குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டிலும் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியிலும் கள்ளக்குறிச்சியிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் சாவு ஒன்றுக்கு தலா 10 லட்சம் ரூபாயை வள்ளல் போல் வாரி 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 வழங்கி இருக்கின்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முந்திக் கொண்டு வந்து கள்ளீகத்துடன் வாதிட்டு கள்ளுமுறை தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும், அதாவது டாஸ்மாக் விற்பனை மதுக்களும் கள்ளை விட நல்லவை என நிரூபித்து விட்டால் இவருக்கு 10 கோடி ரூபாய் பரிசு கொடுக்கப்படும்.